வணக்கம் நண்பர்களே. பாகுபலி இப்போ தான் நம்ம டீம் உள்ளே இறங்கியிருக்கு. தண்ணியாக மோக்கணும் டக்குன்னு இப்போ தான் இறங்கி இந்த பாகுபலி இவன்கிட்ட தவிடு எடுத்து கொட்டுறா. எல்லா தவிடுமே கொட்டுறா. உள்ள பொடி இருக்குது. ரெண்டு பேரும் உடச்சி விடுங்க. பூராமே சாக்லேட்டு. ஆமாம், சாக்லேட்டு பூராமே. நேரங்களே தவிடு, மைதா மாவு. ஆமாம், மாட்டுக்கு போடுற தவிடு, மைதா மாவு, இந்த ரெண்டும் கலந்து என் தம்பியை பாகுபலியும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, கலந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ஊற்று. பாகுபலி ஏகத்துக்கு ஒரு போனால் சதக்குண்டு. தெளிச்சு விடணும். நேயர்களே, இங்கிட்ட இருக்க எல்லா பக்கமும் போய் தோது பார்த்தா பூரா முள்ளாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே ஒரு பாகுபலி தலையெல்லாம் பூரா தான் இருக்குது. ஒரு முள்ளுக்குள்ளே முண்டி வந்து இப்போதான் அங்கிட்ட வந்து ரெடி பண்ணிக்கிருக்கான். எப்பயுமே நான் சொல்கிறது தான், நமக்குன்னு ஒரு பாதையை நாம் தான் தேடிக்கிறணும். பொழுதுபோக்குன்றது எனக்கு ஒன்றும் பொழுது போகலை அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காராதீங்க. இந்த மாதிரி வீடியோக்களை பாருங்கள். உங்களுக்கு பொழுது போகிறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அது ஒரு நல்ல யோகா. ஒரே மைண்டாக இருப்போம். சிந்தனை செயலுமே நம்ம அந்த தூண்டியை தான் பார்ப்போம். சாயந்தரமாக வீட்டுக்கு போங்க, சாப்பிடுங்க, தூங்குங்க. எப்பயும் போல் வேலைக்கு போங்க. ஃப்ரீயான நேரத்தில் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள். மீனவன் வளரிப்பாண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யோகா தான். ஆமாம், மீன் பிடிக்கிறதே பெரிய யோகா. சிலர் நினைப்பாங்க என்ன தூண்டியை தூக்கிட்டு போகிறீங்கன்னு. நம்ம யாரும் போய் கையை பிடிச்சிருக்கல, காவல் நிலையத்துக்கு போகல, பொதுவான இடங்களில் போய் மீன் பிடிக்க போகிறோம். அவ்வளவுதான், மற்றபடி இல்லை. அவளுக்கு பொழுது போகுது. கிடைச்சா மீன் வீட்டுக்கு, இல்லையா நம்ம வீட்டுக்கு நிம்மதியாக வரலாம். இந்த வீடியோ ஆன் ஆயிடுச்சு. அப்படியே எடு. ஏழு ஈச்சிடாத. ஒருத்தர் ஒரு அண்ணன் கமெண்டில் கேட்டிருந்தாப்புல, இது எப்படிண்ணே பால் செட்டுண்டு. பால் செட்டுன்றது வந்துன்னு வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நல்லா கிட்ட கொண்டு வந்து எடு. இந்த ரோப்பு இருக்கும். இதில் 8 முள் கட்டியிருக்கோம், இதில் 8 முள் கட்டியிருக்கோம். இந்த 8 முள்ளில் சென்டரில் மாவு வச்சு இந்த 2 இறுக்கி ஒன்றா பதிக்கணும்னே. இதுதான் பால் செட்டு, வேறு ஒன்றுமே இல்லை. மாவு பிடிச்சி அதுக்கப்புறமா அப்படியே போடணும். அவ்வளோதானே. வணக்கம் நண்பர்களே. இந்த காசிராஜன் எடுத்துக்கிருக்காப்புல நம்ம டூல்ஸை பூரா மீனை கொலை பண்ணுறதுக்கான வழியில் இறங்கிட்டோம். பிடிச்சி இன்றைக்கி எந்தெந்த மீன் வடச்சீட்டில் வேக போதோ யாருக்கு தெரியும். ஆமாம், டூல்ஸ் பூரா வரிசையாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கு. 2, 4, 6, 8. இந்த அங்கே ஒன்று, மொத்தம் 9 செட்டு க்ளீனாக இருக்குது. அடுத்து ரெடியாக போட போகிறோம். போட்டு விடணும் பண்ணனே. அங்கே வைங்க வைங்க, ஒன்றா வைங்க, ஒன்றா வைங்கன்றேன். இல்லை இல்லை, முதல்ல வெளியே தின்னு வச்சுக்க. அம்மாவுக்கு அப்புறம் முடிச்சு இந்த பைக்கு மடிச்சு வைவே. அப்படியே அப்படியே பைக்கு முடிச்சு வேறு முடியும். தூணுக்கிட்டு போட்டோம். போடவா? தூணுக்கிட்டு போட்டோம்னே. எடுத்துக்கலாம் விட்டு நான் எடுத்துக்கிறேன். சீக்கிரமா போ. வீடியோ ஓடுதா? அப்படியே டைட்டாக போதும். எங்கிட்ட அடித்தா முள்ளுக்குள்ளே போயிடும். 4 போட்டாச்சுலடா. நீ வரிசை இருந்தால் இந்த இதில் ஒரு 4 வரிசையாக போட்டு விடணும்டா. எடுத்து போட்டுக்கிறா வராது. ஏட்டா அத்தி உதடு இங்கே வரு. அப்படி கடிச்சிச்சு. டேய் இங்கே வர்றா. ஏய், இந்த பக்கம் நின்று போடு, இல்லைன்னா அந்த பக்கம் நின்று அப்படியே ஓரமாக சென்டராக அடிச்சு விடு.
டேய் இந்தா இன்னிங்கிட்டு பாக்கி இங்கிட்டு அடிக்கணும்டா. இதில் ஒரு 3 செட்டை மட்டும் போடுங்க. அதை எடுத்துக்கோடா. ஆ எதில் இந்த சென்டரில் மட்டும் அடிச்சு விட்றா. அவ்வளோதான்டா போகு. காசு கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி